இன்று விஞ்ஞான உலகில் வாழுகின்றோம். கம்ப்யூட்டர், செல்போன் என்று நவீன கருவிகளுடன் தான் நாம் வாழ்க்கை நடத்த வேண்டியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளும் அதன் வழியே தான் செயல்படுத்த வேண்டியுள்ளது. அவை எதுவாக இருந்தாலும், அதிலே நாம் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, போனாக இருந்தாலும் சரி, இன்று அலுவல்கள் எந்த அலுவல்கள் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி, அதிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு எல்லாவற்றையுமே அதன் வழிதான் இன்று ரெக்கார்டு செய்து கொள்கின்றார்கள். அந்த ரெக்கார்டு ஆனதை மீண்டும் தட்டி விட்டவுடனே அதில் இருக்கக்கூடிய பதிவானதை சகலத்தையுமே தெரிந்து கொள்கின்றார்கள். இது விஞ்ஞானம் இன்று நிரூபிக்கின்றது. ஆனால் மனிதர்கள் நாம் ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால், மனிதர்கள் நாமும் நமக்குள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். 2 பேர் சண்டை போட்டால் என்ன செய்கின்றோம், அதை உற்று பார்த்து நமக்குள் ரெக்கார்டு செய்கின்றோம். மீண்டும் அவனை எண்ணியவுடன் உடனே நமக்கும் கோபம் வருகின்றது, நம் காரியங்களை கெடுக்க தொடங்குகிறது. கோயிலுக்கு சென்று வணங்குகின்றோம். ஆனால் அங்கே நாம் வேண்டுதலின்படி, நாம் எண்ணியபடி காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அதையும் மீண்டும் ரெக்கார்டு தான் செய்கின்றோம். எப்படி, என்னத்தை சாமி கும்பிட்டு என்ன செய்ய என்று இந்த சலிப்படைந்த உணர்வுடன் அந்த ரெக்கார்டை தட்டியது அந்த சோர்வு அடுத்து நல்லதை எடுக்க முடியாதபடி அதுவே தடைப்படுத்தி விடுகின்றது. காரணம், இந்த விஞ்ஞானிகள் எப்படி நுண்ணிய கருவிகளை கண்டுபிடித்து அதற்குள் ரெக்கார்டு செய்யக்கூடிய, எத்தனையோ பதிவு செய்யக்கூடிய நுண்ணிய நிலைகள், மிக மிக நுண்ணிய நிலைகளுக்குள் எண்ணிலடங்காத பதிவுகளை ரெக்கார்டு செய்யும் அளவிற்கு உருவாக்கி இருக்கின்றார்களோ, அதை போன்று நம் உடலிலே எலும்பில் இருக்கக்கூடிய ஊரிலே இது அனைத்தையுமே ரெக்கார்டு செய்து வைத்து விடுகின்றது. ஆக நாம் இந்த விஞ்ஞான கருவிகளில் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அளவிற்கு எண்ணிலடங்காத பதிவுகள் நமக்குள் இருக்கின்றது. அதைத்தான் விஞ்ஞானி எலக்ட்ரானிக் என்ற நிலையில் நிரூபிக்கின்றான். சண்டை போடுவதையும் பதிவாக்குகின்றோம், குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் பதிவாக்குகின்றோம். வேறு ஒன்றுமே தேவையில்லை. உதாரணமாக ஜவுளி கடைக்கு சென்று புதிதாக துணி எடுக்க செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சும்மாவாது குழந்தைகளை அடம்பிடிக்க சொல்லுங்கள். அந்த போகும் நேரத்தில் அடம்பிடித்தால், ஏண்டா இப்படி செய்கின்றாய், நான் போகும் பொழுது என்று நம் மனது அந்த நேரத்தில் சங்கடமாகும். அப்பொழுது அந்த குழந்தை மீது வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு வந்த பின் அடுத்தாற்போல் நாம் ஜவுளி கடைக்கு சென்று நல்ல துணிகளை எடுத்து வர முடியுமா பார்க்கலாம். கடைக்கு போன உடனேயே இந்த சங்கடம் தான் முன்னாடி இருக்கும். குழந்தை மீது பட்ட வெறுப்பு கண்ணிலே இருக்கும். நல்ல துணிகளாக எடுத்து போட இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் என்று அந்த உணர்வுகள் நம்மை மறுத்து கொண்டே அந்த இயக்கத்துக்கு கொண்டு செல்லும். கடைசியில் வெறுப்பு அதிகமாகி சடைத்து போய், சரி இதையாவது கொள்ளுங்கள் என்று எடுத்து வர வேண்டி வரும். எடுத்து அப்புறம் வீட்டுக்கு வந்த பின், இங்கே வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம் எடுத்து வந்த துணியை பார்த்த பின், என்னங்க போயும் இந்த துணியைத்தானா எடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். இல்லைங்க, இதுதான் நல்லது என்போம், நன்றாக பாருங்கள் என்று மீண்டும் அவர்கள் சொன்னாலும் கூட நமக்கு அன்றைக்கு தெரியாது. ஆனால் மறுநாள் காலையில் இந்த உணர்வுகள் எல்லாம் மாறிய பின்பு துணியை பார்த்தால் அப்பொழுதுதான் நமக்கும் தெரியும். சனியன் போகும்போதே இந்த பையன் குறுக்கே வந்து அடம்பிடித்தான், தொல்லை கொடுத்தான் என்று மீண்டும் சனியன் என்றுதான் வெறுத்து போய் சொல்லுவோம். காரணம், அந்த உணர்வுகள் அவனை பார்த்து நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வெறுப்பு வரும். சரி, அதற்கு பின் அவனை எண்ணிவிட்டு அன்றைய சமையலுக்காக காய்கறிகளை எடுத்து அறுக்க போனால் அந்த வெறுப்பு உணர்வு, சங்கட உணர்வு மீண்டும் என்ன செய்யும், காயை இப்படி பிடித்து இப்படி கத்தியிலே அறுத்து கொண்டு போகலாம் என்று செய்ய முயற்சி செய்வார்கள். ஆனால் அந்த உணர்வுகள் இயக்கி தெரியாதபடி லேசாக சாய்த்துவிடும், கையிலே கத்தி அறுத்துவிடும். அட கிரகமே என்று மறுபடியும் இந்த வேகம், இந்த வேதனையாக வருவதை பார்க்கலாம். இருந்தால் இதையெல்லாம் சாஸ்திரங்களில் ஞானிகள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டப்பட்ட பேருண்மை இது. கீதையிலே சொன்னது போல், நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய்.
ஆக இந்த உணர்வின் இயக்கமாக நம்மை எப்படியெல்லாம் சந்தர்ப்பத்திலே நாம் நுகர்ந்த உணர்வை இயக்குகின்றது என்பதை பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் இப்படித்தான் உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது. காரணம், பையனில் செய்யக்கூடிய அந்த குறும்புத்தனத்தை, அந்த அடம்பிடிக்கக்கூடிய நிலைகளை ரெக்கார்டு செய்து விடுகின்றோம். ரெக்கார்டு செய்த பின் என்ன செய்கின்றோம்? மற்றவர்களிடம் எப்பொழுது பார்த்தாலும் இவன் குறும்புத்தனம் தான் செய்கின்றான், யாரிடம் எப்பொழுது எப்படி சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன் என்கின்றான், அடங்க மாட்டேன் என்கிறான் என்றுதான் சொல்லுவோம். அதே சமயத்தில் மனைவி மேல் கணவனுக்கு கொஞ்சம் வெறுப்பு வந்துவிட்டால் கணவன் அதை ரெக்கார்டு செய்து கொள்கின்றார். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று மனைவியை கூப்பிடுவார்கள். ஆனால் அவர்களோ அடுப்பிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இவர் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொன்ன சொல் அங்கே சரியாக காதில் விழுந்திருக்காது. பார், எப்பொழுது பார்த்தால் நான் ஏதாவது சொன்னால் சரியாகவே என்னை கவனிக்க மாட்டேன் என்கிறாய் என்று கணவன் மனைவியிடம் கோபமாக பேசுவார்கள். கணவன் கோபமாக பேசிய பின் அவரை பார்த்து மனைவி என்ன சொல்வார்கள்? ஏதாவது ஒன்று என்றால் கொஞ்சம் பொறுத்து சொல்லலாமே, எப்பொழுது பார்த்தாலும் என்னை குற்றம் சொல்வதுதான், குற்றவாளியாக்குவதுதான் உங்களுக்கு வேலை என்பார்கள். அது இந்த உணர்வுகள் தான் குடும்பத்தில் வளர்கின்றது. இதையெல்லாம் எது செய்கின்றது? சந்தர்ப்பங்கள். ஏனென்றால் நாம் ரெக்கார்டு செய்த உணர்வுகள் இப்படி ஒரு சங்கிலி தொடர் போன்று ஒருவருக்கொருவர் மாறி 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 இந்த உடல்கள் தான் இயக்குகின்றது. ஆக இந்த உடலில் எத்தனை காலம் நாம் வாழ்கின்றோம்? எதை எடுத்தாலும் எதை வளர்த்து கொண்டாலும் இன்றைய செயல்தான் நாளைய சரீரம். ஆக நம்மை அறியாமலே நமக்குள் அன்றாடம் எத்தனை தீமைகள் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் அந்த அறிஞானிகளுடைய அருள் உணர்வை நாம் எடுக்க வேண்டும். அந்த அறிஞானிகள் காட்டிய அருள் உணர்வினை, மெய் உணர்வை நீங்கள் பெறுவதற்குத்தான் தொடர்ந்து உங்களுக்குள் ரெக்கார்டு செய்கின்றேன். நீங்கள் எந்த அளவிற்கு இதை ரெக்கார்டு செய்கின்றீர்களோ, மகிழ்ச்சியின் உணர்வை ரெக்கார்டு செய்கின்றீர்களோ, அந்த அளவுக்கு அதை திரும்ப எண்ணும் பொழுது உங்கள் எண்ணம் உங்களை காக்கும். எப்படி மற்ற ரெக்கார்டு செய்த உணர்வுகள் குடும்பத்திற்குள், கணவன் மனைவிக்குள், குழந்தைகளுக்குள் வெறுப்பையும் வேதனையும் சமையல் செய்யும் போது எத்தனையோ அலுவல்களில் தடையாக அந்த உணர்வை இயக்குகின்றதோ அந்த ரெக்கார்டு வேலை செய்கின்றது. இதை போன்றுதான் மகிழ்ச்சியின் ஞானி உணர்வுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி ரெக்கார்டு செய்து அதை நினைவு கொண்டு வந்தால் அந்த எண்ணம், அந்த ஞானிகள் தீமைகளை எவ்வாறு நீக்கி பழகினார்களோ, உணர்வை ஒளியாக மாற்றினார்களோ, வேதனை இல்லாத இன்னல் இல்லாது மகிழ்ந்து வாழ்ந்தார்களோ, அந்த உணர்வு, அந்த எண்ணம் நம் எண்ணமாக நம்மையும் காக்கக்கூடிய சக்தியாக வரும். ஏனென்றால் குருநாதர் எனக்கு இந்த உண்மைகளை எல்லாம் உணர்த்தினார், அந்த உணர்வுகளை எல்லாம் வளர்த்தேன், அந்த உணர்வின் தன்மை எனக்குள் ரெக்கார்டு செய்தான், வளர்த்து கொண்டேன், அதையே தான் உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன். இந்த ரெக்கார்டை நீங்கள் நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் எண்ணி மகரிஷிகளின் அருள் ஒளி பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் அருள் ஒளி பெறுகின்றது. அது சிந்திக்கும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கின்றது, சிரமங்களை எல்லாம் மீட்டுத் தருகின்றது. ஆக ஞான சக்தியாக உருவாகின்றோம். ஆக இதைத்தான் இந்த 6வது அறிவை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று காட்டினார்கள். அது எதன் மீது நாம் இச்சைப்படுகின்றோமோ அதுவே நமக்குள் கிரியையாகி, என்றால் அந்த உயிர் தான் அதை கிரியையாக்குகின்றது. அதன் ஞானமாக நம் உலகுக்குள் அது விளையத் தொடங்குகிறது. ஏனென்றால் தெய்வீக பண்புகளை, தெய்வீக குணங்களை நாம் பெற்று வளர்ப்பதற்குத்தான் ஆலயங்களை கட்டினார்கள் ஞானிகள். ஆலயத்தில் காட்டப்பட்டுள்ள அந்த பேரருள் பேரொளி உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் விளைந்து நாமே தெய்வமாகின்றோம். அந்த தெய்வ சக்தியாக நம்முடைய உணர்வில் இயக்கத் தொடங்குகின்றது. ஆக நம்மையெல்லாம் தெய்வமாக்கத்தான் அங்கே சிலையை உருவாக்கி அந்த சிலை வடிவிலே நமக்கு அருஞானத்தை, மெய்ஞானத்தை ஊட்டி சென்றார்கள் ஞானிகள். ஆக ஞானிகள் நமக்கு ஊட்டிய அந்த மெய்ஞானத்தை நாம் பெற்று மெய்ஞானிகளாக நாம் உருவாவோம். வாழ்க்கையில் வரக்கூடிய இருள்களை நீக்கிட அறிஞானிகளின் உணர்வுகளை நாம் தொடர்ந்து ரெக்கார்டு செய்வோம், அதையே வளர்ப்போம்.